திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சரை அடிப்பேன் என்று சொன்ன வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சரை அடிப்பேன் என்று சொன்ன வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சரை அடிப்பேன் என்று சொன்ன வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சரை அடிப்பேன் என்று சொன்ன வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சரை அடிப்பேன் என்று சொன்ன வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் உத்தரவாதம் அளிக்க உயர்நீதிமன்றம் நிபந்தனை. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நீதிமன்றம் நிபந்தனை. சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராக மார்க்கண்டேயனுக்கு விலக்கு.